சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை ஒரு தரப்பினருக்கு நிறுத்தவும், மீதமுள்ளவர்களுக்கு விலையை உயர்த்தவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக பாமக நிறுவனர் விமர்சித்திருந்தனர். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை ஒரு தரப்பினருக்கு நிறுத்தவும், மீதமுள்ளவர்களுக்கு விலையை உயர்த்தவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிக்கின்றன என்றும், மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு என்ற இடியை ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் மீது இறங்கியுள்ள தமிழக அரசு துவரம்பருப்பு, பாமாயில் வழங்குவதையும் நிறுத்தி ஏழைகளின் வயிற்றில் மீண்டும் மீண்டும் அடிக்கக்கூடாது எனவும் கூறியிருந்தார். மேலும் 2007ஆம் ஆண்டில் பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்த்தப்பட்ட போது அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஓரளவாவது போக்கும் நோக்கத்துடன் பருப்பு, பாமாயில், மளிகை சாமான்கள் வழங்கும் சிறப்பு பொது விநியோக திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின்படி வழங்கப்பட்டு வந்த உளுந்து, மளிகை சாமான்கள் நிறுத்தப்பட்டு விட்ட நிலையில் இப்போது துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றையும் நிறுத்த தமிழக அரசு முயற்சிப்பது அநியாயம். பாமாயில், துவரம்பருப்பு வழங்கும் திட்டத்திற்காக மானிய செலவு அதிகரித்து விட்டதால் அத்திட்டத்தை கைவிடும்படி நிதித்துறை கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து பருப்பு, பாமாயில் ஆகியவற்றின் விலைகளை உயர்த்தவும் பயனாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தும் விவகாரத்தில் அரசின் முடிவைத்தான் அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும். அதிகாரிகளின் யோசனைகளை அரசு ஏற்கக்கூடாது. அதிகாரிகளின் யோசனைகளுக்கு கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் செவி சாய்த்திருந்தால் ஓமந்தூரார் ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது. மக்களின் குறைகளை அறிந்து அவற்றை போக்குவதுதான் அரசின் கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை வழங்கும் திட்டத்தை இப்போதுள்ள நிலையிலேயே தொடர வேண்டும். ஏற்கனவே வாக்குறுதி அளித்தவாறு வழங்கும் திட்டத்தையும் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த விமர்சனங்களுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவிக்கிறது. மட்டுமல்லாமல் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு வழங்கிய 4 கோடி பாமாயில் பாக்கெட்கள் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு கொள்முதல் செய்திட தமிழ்நாடு அரசு டெண்டர் அறிவித்துள்ளது. துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பிரச்சினை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சீராகும் என்று அமைச்சர் சக்கரபாணியுடன் பதிலளித்துள்ளார். இதன் மூலம் பாமாயில், துவரம்பருப்பு விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.